நிகிதா சொன்னபடி 433 மெகாஹெர்ட்ஸ் ரேடியோ அலைகளை சிட்டி முழுக்க ஸ்கேன் செய்கிறான். இதோ சிட்டியின் கிழக்கு எல்லையில் இருக்கும் ஒரு பழைய கைவிடப்பட்ட சுரங்கப்பாதையில் அண்டர் கிரவுண்ட் பன்கர் இருந்து அந்த குறிப்பிட்ட சிக்னல் லீக் ஆவது துல்லியமாக காட்டுகிறது. லொகேஷன் லாக் ஆகிவிட்டது. ஆனால் ஹரிஷ் அங்கே நேரடியாக ஓடவில்லை. அது ஷாலினியின் டிராப் என்று அவனுக்கு தெரியும். அதனால் அவன் ஒரு மாஸ்டர் பிளான் செய்கிறான். ஷாலினிக்கு ஒரு மெசேஜை டைப் செய்து அனுப்புகிறான். ஷாலினி, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். என் அசிஸ்டண்ட்டை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். இதோ நீ கேட்ட சஞ்சீவினி எக்ஸோட ஃபார்முலா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இந்த மெசேஜோட லிங்க் பண்ணி அனுப்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சேர்ந்துடும். டவுன்லோட் பண்ணிக்கோ. ஆனால் ஒரு கண்டிஷன். நீ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஊசியோட டைமரை நீ ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா அடுத்த மூவ் வேறு மாதிரி இருக்கும். ஷாலினியின் ஃபோன் டிங் என்று ஒலிக்கிறது. ஹரிஷின் மெசேஜையும் அதோடு வந்த சஞ்சீவினி எக்ஸ் மாஸ்டர் ஃபார்முலா .xex என்ற ஃபைலையும் பார்த்துவிட்டு அவள் முகத்தில் ஒரு வக்கிரமான பேராசை பிடித்த புன்னகை தோன்றுகிறது. ஷாலினி விக்ரமிடம் திரையை காட்டி பெருமையாக, பார்த்தியா விக்ரம், என்னதான் அவனுக்குள்ள வாரியர் ரத்தம் இருந்தாலும் இந்த சென்டிமெண்ட்டுன்னு வந்துட்டா இந்த ஆம்பளைங்க புத்தி இவ்வளவுதான். அவனோட அசிஸ்டண்ட்டுக்காக ஃபார்முலாவை அப்படியே மொத்த ஃபார்முலாவையும் அனுப்பிட்டான். விக்ரமுக்கு இதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதாக சந்தேகம் எழுந்தது. உடனே ஷாலினியை பார்த்து, மேடம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அவள் லொக்கேஷன் இன்னும் அந்த நடுக்காட்டில் தானே காட்டுது. அவள் அங்கேருந்து கிளம்பலையே. எனக்கு என்னவோ அவள் வேற ஏதோ பிளான் பண்ணுறான்னு தோணுது மேடம் என்றான். அதற்கு ஷாலினி அலட்சியமாக, அவன் பயந்துட்டான் விக்ரம். அவனும் நம்மக்கிட்ட எவ்வளோ நாள் தான் மோதிக்கிட்டே இருக்க முடியும். நிகிதா இல்லைனா அங்கே அவன் கம்பெனி காலி ஆயிரும்னு அவனுக்கே தெரியும். அதனால தான் பயத்தில் கார் உள்ளேயே உட்காந்துட்டான். நமக்கு தேவையான விஷயம் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவன் நடுக்காட்டுக்குள்ளே இருந்தா என்ன, கடலுக்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு என்ன என்று ஏளனமாக சொல்லிவிட்டு விக்ரமிடம், விக்ரம், அந்த ஃபைலை லேப் மெயின் சர்வரில் கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணு. ஃபார்முலா கைக்கு வந்தவுடனே இந்த நிகிதாவை அந்த ஊசி வச்சே க்ளோஸ் பண்ணிடலாம். ஷாலினி சொன்னதை கேட்டதும் நிகிதாவுக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தாலும் ஹரிஷ் எப்படியாவது வந்து தன்னை காப்பாற்றி விடுவான் என்ற முழு நம்பிக்கை இருந்தது. அதனால் அவள் தைரியமாக அமர்ந்திருந்தாள். மறுபுறம் விக்ரம் அந்த ஃபைலை மெயின் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் செய்து என்டர் பட்டனை அழுத்தப் போகிறான். விக்ரமின் விரல் கீபோர்டில் என்டர் பட்டனை ஓங்கி அழுத்த அந்த சஞ்சீவினி எக்ஸ்மாஸ்டர் ஃபார்முலா ஃபைல் லேப் மெயின் சர்வருக்குள் ரன் ஆகிறது. ஷாலினி ஜெயித்துவிட்ட துமுரோடு கைகளை கட்டிக்கொண்டு மானிட்டரை பார்க்கிறாள். அடுத்த முதலாம் வினாடி கம்ப்யூட்டரின் மெயின் மானிட்டர் நீல நிறத்திலிருந்து திடீரென இரத்த சிவப்பாக மாறுகிறது. திரையில் ஃபார்முலாவுக்கு பதிலாக ஹரிஷின் லக்ஸுரி வாட்ச் லோகோவும் அதன் கீழே பெரிய எழுத்துக்களில் சிஸ்டம் பைபாஸ் ஆக்சஸ் டெனிட் என்றும் ரெட் அலர்ட் மெசேஜ் மளமளவென தோன்றுகிறது. விக்ரம் பதற்றமாக கீபோர்டை வேகமாக தட்டியபடி, மேடம், ஏதோ தப்பாக நடக்குது. சிஸ்டம் நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிட்டுருக்கு. மவுஸ், கீபோர்டு, பேக்கப் சர்வர்னு எதுவுமே வேலை செய்யலை. ஷாலினி அதிர்ச்சியில் உறைந்து கத்துகிறாள். என்ன உளர்ற விக்ரம்? ஃபைலை உடனே க்ளோஸ் பண்ணு. மெயின் ஸ்விட்சை ஆஃப் பண்ணு. விக்ரம் மெயின் ஸ்விட்ச் போர்டை நோக்கி ஓடுவதற்குள் லேபின் அத்தனை விளக்குகளும் பட் பட் என்ற சத்தத்துடன் அணைந்து மீண்டும் எரிகின்றன. லேபின் மெயின் செக்யூரிட்டி சிஸ்டத்தின் கம்ப்யூட்டர் வாய்ஸ் தானாகவே ஒலிக்கிறது. பயோ டிஜிட்டல் வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த லேபும் லாக்டவுன் செய்யப்படுகிறது. அடுத்த நொடி லேபின் கனமான இரும்பு எமர்ஜென்சி கதவுகள் அனைத்தும் தானாகவே டமார் டமார் என்று லாக் ஆகின்றன. விக்ரம் மற்றும் அவனது ஆட்களின் கைகளில் இருந்த செக்யூரிட்டி துப்பாக்கிகளின் எலக்ட்ரானிக் லாக் சிஸ்டம் அனைத்தும் ஜாம் ஆகி அப்ளிகேஷன் லாக் நிலைக்கு மாறுகின்றன. லேபின் நடுவில் இருந்த கெமிக்கல் மிக்சிங் ஜாடிகள் மற்றும் லேப் டூல்ஸ் அனைத்தும் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் மூலம் தானாகவே அதிவேகமாக சுழலத் தொடங்குகின்றன. சுவர்களில் இருந்த செக்யூரிட்டி கேமராக்கள் அனைத்தும் ஷாலினியின் முகத்தை நோக்கியே கிளிக் கிளிக் என்று திரும்பி லாக் ஆகின்றன. லேபில் இருந்த ரோபோட்டிக் கைகள் தானாகவே இயங்கி அங்கிருந்த கெமிக்கல் திரவங்களை தரையில் ஊற்றி விக்ரமின் ஆட்களின் பாதைகளை லாக் செய்கின்றன. ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஹரிஷின் கைக்குள் வந்துவிட்டதை உணர்ந்து ஷாலினி மரண பயத்தில் பின்வாங்குகிறாள். அனைத்தையும் விட பெரிய அதிர்ச்சியாக நிகிதாவின் நாற்காலிக்கு கீழே 3 வினாடிகளில் ஆபத்தாக துடித்து கொண்டிருந்த பயோசரிஞ்ச் டைமர்
இரண்டையில் அப்படியே உறைந்து நிற்கிறது. அந்த நச்சு ஊசி தானாகவே பின்னோக்கி நகர்ந்து தன் லாக் நிலைக்கு செல்கிறது. நிகிதா மெதுவாக தலையை நிமிர்த்தி ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் தனக்குள் கெத்தாக, தேங்க்ஸ் சார், கரெக்டாக டைமருக்கு வைரஸை ஏற்றிட்டீங்க என்று தனக்குள் சொல்லிக்கொள்கிறாள். லேபின் மெயின் சென்ட்ரல் ஸ்க்ரீனில் இப்போது ஹரிஷின் முகம் ஓப்பன் ஆகிறது. அவனது கண்கள் இன்னும் லேசான சிவப்பு நிறத்துடனும் முகத்தில் ஒரு கேஷுவலான மரண புன்னகையுடனும் காட்சியளிக்கிறது. ஹரிஷ் திரையின் மூலமாக லேப் ஸ்பீக்கர்களில் அவனது வாய்ஸ் பேஸ் மியூசிக்குடன் அதிரடியாக ஒலிக்கிறது. யாருடைய விரல் நுனியில் இருக்கு? சஞ்சீவினி எக்ஸ் ஃபார்முலாவை திருடி இந்த உலகத்தையே உன் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுனல்ல. இப்போது உன் நெட்வொர்க், உன் லேப், உன் ஆளுங்க, இந்த பயோ ஊசி முதற்கொண்டு எல்லாம் ஏன் விரல் நுனியில்? ஷாலினி பற்களை கடித்தபடி நடுக்கத்துடன், ஹரிஷ், நீ ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப ஆட்டம் போடாத. இந்த சஞ்சீவினி எக்ஸோட சீக்ரெட் என்னோட முடியல. சித்தார்த்துக்கும் இதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. அவன் ஒன்ன... ஹரிஷ் அவள் பேசி முடிப்பதற்குள் தன் வாட்சில் ஒரு பட்டனை அமுக்குகிறான். அவனை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் மேடம், இப்போதைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஹரிஷ் பட்டனை அமுக்கியதும் லேபின் எமர்ஜென்சி சைரன் அலறுகிறது. வெளியிலிருந்து போலீஸ் சைரன் சத்தமும் மிலிட்ரி வாகனங்கள் வரும் சத்தமும் அதிரடியாக கேட்கிறது. ஹரிஷ் ஏற்கனவே இந்த லேபின் லொக்கேஷனையும் ஷாலினியின் சட்டவிரோத பயோ ஆயுத ஆதாரங்களையும் சிட்டி கமிஷனருக்கு காரில் வரும்போதே ஃபார்வர்ட் செய்திருந்தாள். போன முறை கைது செய்யப்பட்ட ஷாலினி தனது இன்ஃப்ளூயன்ஸை வைத்து ஈஸியாக வெளியே வந்ததாக நினைத்திருந்தாள். ஆனால் அவள் வெளியே வருவதற்கு காரணமே இந்த முறை அவளது மொத்த லேப் மற்றும் ஆட்களையும் பிடிக்க வேண்டும் என்ற காவல்துறையின் பிளான் தான். அவள் நினைத்தாலும் வெளியே வர முடியாத அளவிற்கு ஹரிஷ் ஏற்பாடுகளை செய்திருந்தான். ஹரிஷ் நிகிதாவிடம், நிகிதா, லேப் மெயின் டிரைவை கழட்டி எடுத்துக்கோ, நாம் இங்கிருந்து கிளம்பலாம். நிகிதா ஆர்வத்துடன், எஸ் சார், இதோ எடுத்துட்டே. ஹரிஷும் நிகிதாவும் அந்த பதுங்கு குழியை விட்டு மிக கம்பீரமாக வெளியேற ஷாலினி போலீசிடம் மாட்டுவதை தவிர வேறு வழியில்லாமல் பழிவாங்கும் வெறியோடு கைகளை கடித்து கொண்டு தரையில் அமர்கிறாள். பதுங்கு குழியிலிருந்து தப்பித்து வந்த ஹரிஷ் காரை வேகமாக செலுத்தி நிகிதாவின் வீட்டின் முன்னால் நிறுத்துகிறான். நிகிதா இன்னும் அந்த பயங்கரமான கடத்தல் அதிர்ச்சியிலிருந்து முழுமையாக மீளவில்லை. அவளுக்கு ஹரிஷ் ஒரு சாதாரண லேப் ரிசர்ச்சர் மற்றும் அவளது பாஸ் மட்டும்தான். அவனது உடம்பில் இருக்கும் சஞ்சீவினி எக்ஸின் ரகசியத்தை பற்றியோ அவனிடம் இருக்கும் ரகசிய மூலிகை லேப், ஹெர்பல் லேப் பற்றியோ அவளுக்கு எதுவுமே தெரியாது. காரில் வரும்போதே ஹரிஷ் தன் கண்ணிலிருந்த சிவப்பு நிறத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி சாதாரண மனிதனாக மாறியிருந்தான். ஹரிஷ் நிகிதாவிடம், நிகிதா, பயப்படாத, இப்போ நீ சேஃப், உள்ளே போய் நிம்மதியாக தூங்கு, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர வேண்டா, லீவ் எடுத்துக்கோ. நிகிதா ஹரிஷை பார்த்து, தேங்க்ஸ் சார், ஆனால் சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த இரும்பு கதவு எப்படி சார் தானாக லாக் ஆச்சு, தானாக உடஞ்சது? அந்த விக்ரமை எப்படி நீங்கள் ஒரே கையால் தூக்கி வீசினீங்க? உங்கள் உடம்புல ஏதோ ஒரு விசித்திரமான எனர்ஜி இருந்த மாதிரி தோணுச்சு, அதுதான் கேட்டேன் என்றாள் தயக்கத்துடன். ஹரிஷ் சிரித்து மழுப்பியபடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிக்கிதா, ஆபத்துன்னு வரும்போது நம்ம உடம்புக்கே தெரியாமல் ஒரு அட்ரினலின் ரஷ் வரும்ல, அதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீ உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன். நிக்கிதா குழப்பத்துடனும் நிம்மதியுடனும் காரை விட்டு இறங்கி தன் வீட்டுக்குள் செல்கிறாள். அவள் உள்ளே சென்று கதவை லாக் செய்ததை உறுதிப்படுத்திய ஹரிஷ் காரின் கியரை மாற்றி இனியனின் காலேஜை நோக்கி காரை அதிரடியாக திருப்புகிறான். அவனது கண்கள் மீண்டும் கோபத்தில் சிவக்கத் தொடங்குகின்றன. நுழைவாயில் கேட் எந்த ஒரு மனித அசைவும் இல்லாமல் துருப்பிடித்த இரும்பு சத்தத்துடன் தானாகவே மெதுவாக திறந்து கொள்கிறது. சுற்றியுள்ள அத்தனை திருவிளக்குகளும் அணைந்து கிடக்கின்றன. ஒட்டுமொத்த வளாகமும் ஒரு மயான அமைதியில் உறைந்திருக்கிறது. தூரத்தில் ஒரு இன்ஜின் கர்ஜனை கேட்கிறது. ஹரிஷின் கருப்பு நிற எஸ்யூவி கார் டயர்கள் தார் ரோட்டில் அலற ஹரீச் என்ற அதிரடி சத்தத்துடன் மெயின் பில்டிங் வாசலில் வந்து பிரேக் அடித்து நிற்கிறது. காரின் ஹெட்லைட் வெளிச்சம் மட்டுமே அந்த இருளை கிழித்து கொண்டிருக்கிறது. காரின் கதவு திறக்கிறது. ஹரிஷ் கீழே இறங்குகிறான். அவனது முகம் கோபத்தால் கருத்து போயிருக்கிறது. கைகளில் இருக்கும் வாட்ச் லேசான நீல நிறத்தில் ஒளிர்கிறது. அவனது சஞ்சீவினி எக்ஸ் ரத்தம் உடம்பிற்குள் அதிவேகமாக பாயத் தொடங்குவதால் அவனது கண்கள் இருட்டிலும் பூனையின் கண்களைப் போல லேசான சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கின்றன. அவனது மூச்சு காற்று சூடாக வெளிவருகிறது. அவன் கட்டிடத்தை பார்த்து சிங்கம் போல கர்ஜிக்கிறான். ஹரிஷ் குரலில் மரண ஆக்ரோஷத்துடன், இனியன், டேய், ஒழிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காம வெளியே வாடா,
அந்த ஷாலினிக்கு கொடுத்த அதே அடிய உனக்கும் உன்னை ஆட்டி வைக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கத்தான் வந்திருக்கேன். தைரியம் இருந்தா முன்னாடி வந்து நில்லு. அவனது சத்தம் அந்த பிரம்மாண்ட கட்டிடத்தின் சுவர்களில் பட்டு பலமுறை எதிரொலிக்கிறது. ஒரு சில நொடிகள் மீண்டும் அதே நிசப்தம். கிளிக் கிளிக் கிளிக். திடீரென மெயின் ஹாலின் அத்தனை விளக்குகளும் ஹை வோல்டேஜ் ஃப்ளாட் லைட்களும் ஒரே நேரத்தில் ஆன் ஆகி ஹரிஷின் கண்களை கூச வைக்கின்றன. ஹரிஷ் தன் கைகளால் கண்களை மறைத்துக்கொண்டு மெதுவாக பார்க்கிறான். அந்த பிரம்மாண்ட ஹாலின் நடுவில் ஒரு சொகுசான லெதர் நாற்காலி போடப்பட்டிருக்கிறது. அதில் காலில் கருப்பு நிற பூட்ஸ் அணிந்து கையில் ஒரு பளபளக்கும் ராமநாதபுரம் கத்தியை சுழற்றியபடி இனியன் அமர்ந்திருக்கிறான். அவனது முகத்தில் ஒரு சைக்கோத்தனமான வக்கிர புன்னகை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.